ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. விளையாட்டு சிரமம்னு சொல்றது விவசாயத்தை இழிவுபடுத்துறதாகாது. அது வார்த்தை இழிவுபடுத்துற வார்த்தை கடுமையான வார்த்தை இல்லை. அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்க முடியாது. கடினமானது என்று அவர் அந்த துறையில இருக்கிற அவருக்கு ஏற்பட்ட சில சிரமங்களை சொல்லலாம். விவசாயம்தான், வேளாண்மை தான் மனித குலத்தை காப்பது, உயிர்களை காப்பது வேளாண்மை தான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று அதான் வள்ளுவர் சொன்னார். உழவு என்ற அதிகாரத்திலே அருமையான திருக்குறளை காட்டியிருக்கிறார். அது அதனுடைய விவசாயத்தை யாரும், அதனுடைய முதன்மைத்தன்மையை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அவர் என்ன பின்னணியில என்ன வார்த்தைகளை எதற்காக சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆட்சிக்கு வந்து சில நாட்கள் தான் ஆகின்றன. அதிகாரத்துக்கு அவர் புதிது, ஆட்சி அனுபவத்துக்கு புதிது. இப்பொழுது உள்ளே போய்தான் எல்லாம் காலியா இருக்கு, கஜானா பணமே இல்லைன்னே அப்ப உள்ள போய்தான் தெரியுது. அவர் ஆட்சி நடத்த தொடங்கி இருக்கிறார். Let us give him time. 6 மாசம் பார்க்கலாம். அதைத்தான் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் அறிஞர் அண்ணா ஆட்சி வைத்த போது 6 மாத காலம் அமைதி காப்போம். அவர்கள் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், அதுவரையில் நாம் எதுவும் விமர்சிக்க வேண்டாம் பெருந்தலைவர் அவர்கள் சொன்னார்கள். பொறுத்திருப்போம், வாய்ப்பு கொடுப்போம், உடனடியாக நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாம். நம்முடைய முன்னாள் முதல்வர் சகோதரர் தளபதி ஸ்டாலினும் முதல்ல அவரும் அதான் சொன்னாரு. என்னுடைய கருத்து, அவகாசம் கொடுப்போம். அதாவது சில விஷயங்கள்ல they may err, they may commit mistakes, then they could realize and rectify. அது ஒரு ட்ரையல் மாதிரி. அது மாதிரி அப்படித்தான் அவர் அனுபவப்பட்டு பார்க்கணும். தேர்தல் வரும்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிர்வாக குழுவை கூட்டி அந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம். தற்போது திமுகவுடனான தொலைவை தொடர்கிறது. வன்முறைகள் எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது. காரணம், மனிதர்கள் உழவ வேண்டிய இந்த சமூகத்தில் மிருகங்கள் ஆகிவிட்ட, விலங்குகள் ஆகிவிட்ட மனித சமுதாயத்திலே நடமாட தகுதியற்ற ஜென்மங்கள் கொடூரமாக சிறு பெண் பிள்ளைகளை கூட நாசமாக்குவது இது தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. நாங்க என்னுடைய கருத்தா முதல்ல சொன்ன, ஜாமீனே கொடுக்க கூடாது. அந்த ஜாமீன்ல வர்றவன் தான் பழையபடி ஒரு பொம்பளை பிள்ளை போய் நாசமாக்கலாம். எங்க இப்ப வேடநத்தத்துல நான் வீட்டுல ஒரு நாள் பூரா இருந்தேன். அந்த கொடுமையை செஞ்சவன் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பொண்ணை செஞ்சு கொண்டுட்டு ஜாமீன் உடனே வந்துட்டான். நீதிபதிகள் இப்படிப்பட்ட பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு கொலையும் செய்ய துணிந்துவிட்ட இந்த கயவர்களுக்கு பிணை விடுதலை கொடுக்கவே கூடாது. ஒண்ணு, they should not get bail. ஒண்ணு. ரெண்டாவது, சட்டத்தை திருத்தி கிரிமினல் சட்டத்திலே மாநில அரசு எடுக்கின்ற ஒரு முடிவின்படி வாழ்நாள் சிறை தண்டனை இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இந்தியன் பீனல் கோட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கு மாநில அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பணும். மத்திய அரசு அதை சட்டமாக்கணும். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லிட்டு 15 வருஷம் 10 வருஷத்திலே இப்போ வெளியே வந்துடலாம். லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்ட் டில் தேர் டெத். இப்படி சட்டம் கொண்டு வரணும். இஸ்லாமிய நாடுகளிலே இதற்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகள் மிக கடுமையானவை. அதை நான் பின்பற்ற சொல்லவில்லை. ஆனால் வாழ்நாள் புறம் ஜெயில தான் இருந்தாகணுங்கிற ஒரு அச்சம் வந்தால்தான் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமே தவிர, திடீர்னு 4 பேர் போதை பொருள்
மது மட்டுமல்ல, போதைப் பொருள் சாப்பிட்டு வர்றான், மிருகம் மாதிரி ஆயிடுறான். தனியா ஒரு பொண்ணு போச்சுன்னா அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள 4 மைலுக்கு சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பண்ணிடுறாங்க. எதிர்பாராம நடக்குது. பெண் பிள்ளைகள் எங்க போனாலும் இப்படி ஆபத்து வருமோங்கிற ஒரு பயம் நீண்ட காலமாக ஏற்பட்டுருச்சு. இது நேற்றல்ல, இதுக்கு முந்தைய ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சி எல்லாம் வரிசையா. ஆனா பல வழக்குகள்ல உடனுக்குடியாக, இப்ப வேடநாட்டத்துல எல்லாம் வெகு விரைவாக 7 பேரை முதல்ல கைது கொண்டு போய் விசாரணை பண்ணாங்க. பிறகு கரெக்டா பின் பாயிண்டடா இவன் தான் இருக்க முடியும்னு சொல்லி அவனை பிடிச்சு இப்ப அடைச்சாங்க. போலீஸ் தன்னுடைய பங்கை அவர்கள் முடிந்த மட்டுக்கும் திறமையாகத்தான் செய்கிறார்கள். இந்த சமூகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் ஒழிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கயவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த பிரச்சனைக்கு என்னுடைய மனதிலே தோன்றுகின்ற யோசனை. அதான முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. பிரதம மந்திரி 8 வருஷமா எவரையும் சந்திக்கிறது இல்லையே. பிரதம மந்திரி பார்லிமெண்ட் வாசல்ல நெடுஞ்சான் கடையா விழுந்து பார்லிமெண்டையே காலில் விழுந்து கொடுத்த போல முதல் நாள் அவரை மாதிரி ஜிம்மிக்ஸ் பண்றதுக்கு எந்த பாலிட்டிஷியனாலையும் முடியாது. என்னைக்காவது பத்திரிகையாளர் சந்திக்கிறாரா? அதனால ஒரு இதை வச்சுட்டு ஒன்றே நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. என்னுடைய வேண்டுகோள், முதலமைச்சர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்க விரும்புகிற போது அவர்களை சந்திக்க வேண்டும். அப்பதான் அரசியல் தட்பவெப்ப நிலையை செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விகளிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். இதை நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். முதலமைச்சருக்கு தவிர்க்கக்கூடாது. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 844844 8909.